சிந்து பைரவி டுடே எபிசோட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்து இருந்துட்டு ஏன்னா இப்போதான் சுல்லா கண் முழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதை கண்ணு முழிச்சிட்டாங்க, அப்புறம் எங்க நின்றுக்கிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து ஸ்னேகா போயிடுறாங்க. உடனே சொல்லா உனக்கு ஒன்றும் இல்லை தானே அக்கா, ரொம்ப பயந்துட்டேன்டா, உனக்கு என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் என் கண்ணு முன்னாடி நிற்காது சரியா, ஒழுங்காக இங்கேருந்து போன்றாங்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு கோவமும் வெறுப்பும் மட்டும்தான் அதிகமாகுது. நீ எல்லாம் ஒரு மனுஷியான்றாங்க. ஃபர்ஸ்ட்ங்கிறது போ அப்படின்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அதுவும் சிவாவை பார்த்துட்டே போறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பைரவி கோவிலுக்கு ரெடியாக சொல்றாங்க. அண்ணா போறேனி என்னால் ரெடியாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சத்தன்றாங்க, கோவிலுக்கு ரெடியாக சொன்னா ஆனால் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பைரவின்றாங்க. சரி எத்தனை பேசி கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறமா நல்லா போக மாட்டேன், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு கூப்பிடுறாங்களா, நீ ரெடி ஆகுன்றாங்க. நான் எப்படி போவேன், அதெல்லாம் என்னால் போக முடியாதுன்றாங்க. இங்க பாரு, அப்பா கிட்ட பேசுனா அப்பா சொன்னா நீ வந்து தானே ஆகணும், அதனால் அப்படி இப்படின்னு ப்ரொசீஜர் போகிறதுக்கு நீ டைரெக்டாக ரெடி ஆகிடலாம், அப்புறம் அப்பாவுடைய மனசு கஷ்டப்படல, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடியை கூட்டிகிட்டு வராங்க. கோவிலுக்கு ரெடி ஆகிட்டாலான்றாங்க. ரெடி ஆகிட்டு இருக்கா, சிந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரலான்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மக எங்கள் ஆளே பார்க்கலன்றாங்க. அதுவாம்மா இது மாதிரி தான் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்க. என்னது தங்கச்சி வீட்டுக்கா? ஆமாம், ஒரு வார்த்தை கூட சொல்ல, அவளுக்கு ஏமேலே ஒரு கோவம் இருந்துக்கிட்டு தாம்மா இருக்குன்றாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அவள் இப்போலாம் என்கிட்ட கூட பேசுறது இல்லை சரியான்றாங்க. அப்படி என்னதான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டம் இல்லைன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்றாங்க. அது பைரவி வந்துட்டான்றாங்க. எப்படியோ சிந்து நீ சொன்ன மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வேலைக்காரி என்ன எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சிட்டுன்றாங்க. சரி நான் சமையல் பண்ணுறேன்னு வாங்க. சரி நான் பண்ணிட்டுமா, என்ன கல்யாணம் வந்தப்போ நான் ஒரு நாளும் சமையல் பண்ணி தரல அவருக்கு, நான் பண்ணுறேன்றாங்க. அதுக்கப்புறமா ஆனால் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தாண்டி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, ஆனால் என்ன இருந்தாலும் சமாளிச்சுப்பேன், ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்டேன், என் உயிருக்கும் மேலே தான் சிவா டாக்டர் அப்படின்றாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி சரி டாக்டர் வந்துட்டாருன்னு உள்ளே போகிறேன், பேசிட்டு இருந்தால் சந்தேகம் வந்துட்டு போகிறாங்க. சிவா முறைச்சிட்டே மேலே போகிறாங்க. என்ன டாக்டர் சார் முறைச்சிட்டே போகிறாங்க, அது அப்படி தான், அதெல்லாம் ஒன்றில் வீடு கண்டுக்க வேணான்றாங்க. டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா திட்டிட்டு கொட்டிடுறாங்க. இனிமேல் என் ரூம் பக்கம் வர அந்த டீன்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு கோவம் வருது உன்னை பார்த்தான்றாங்க. அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வர, அவருக்கு பிடிச்சதை சமைச்சு தரலான்னு சொல்லிட்டு சிட்டு வேலைக்காரிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் போலீஸ் வராங்க, டாக்டரை கூப்பிடுவாங்க. அப்புறம் மேலேருந்து சிவா வராங்க. இந்த நாள் தான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி அந்த பேப்பரை காமிச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. காய்கறி வாங்கிட்டு சிந்து வராங்க. சிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.